வணக்கம் நண்பர்களே. ஒரு அரசாங்கம் பதவியேற்று இன்னும் 10 அல்லது 12 நாட்கள் தான் ஆகிறது. ஆனால் சிலர் ஏற்கனவே அந்த ஆட்சியை முழுமையாக தோல்வி அடைந்தது போல விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சமீபமாக சென்னை மற்றும் சில பகுதிகளில் ஏற்பட்ட மின்தடைகளை வைத்து மின்கட்டு மின்கட்டு என்று சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதலில் ஒரு விஷயம் தெளிவாக இருக்க வேண்டும். மின்தடை என்றால் அதற்கான காரணங்கள் பல இருக்கலாம். சில நேரங்களில் லோட் மேனேஜ்மெண்ட் காரணமாக இருக்கலாம், மெயின்டெனன்ஸ் ஒர்க் காரணமாக இருக்கலாம், டெக்னிக்கல் ஃபால்ட் காரணமாக இருக்கலாம். இந்த விஷயங்களை முழுமையாக ஆய்வு செய்யாமல் உடனே அரசாங்கத்தின் மீது பழி போடுவது சரியான அணுகுமுறை அல்ல. இன்னொரு விஷயம், சில இடங்களில் நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது திட்டமிட்டு குழப்பம் உருவாக்க முயற்சிகள் நடக்கிறதா என்ற சந்தேகமும் மக்களிடம் எழுகிறது. அதற்காகத்தான் அதிகாரிகள் முழுமையாக விசாரணை செய்து உண்மை என்ன என்பதை வெளிப்படுத்த வேண்டும். விமர்சனம் தவறு இல்லை. எதிர்க்கட்சியின் பங்கு மிகவும் அவசியம். ஆனால் அந்த விமர்சனம் நாகரிகமாகவும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு சிறிய விஷயத்தை பெரிதாக்கி மக்கள் மத்தியில் unnecessary பேனிக் உருவாக்குவது நல்ல அரசியல் அல்ல. இன்று மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். எது உண்மை, எது அரசியல் நாடகம் என்பதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு தமிழகம் வளர்ந்துவிட்டது. நான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறேன். சென்னைக்கு அருகில் உள்ள பகுதியில்தான் வசிக்கிறேன். எங்களிடம் தினந்தோறும் மின்தடை நடக்கவில்லை. சம்மர் நேரங்களில் வழக்கமாக வரும் அளவிலான சில பவர் கட்கள் மட்டுமே இருக்கின்றன. அதனால் நான் என்னுடைய அனுபவத்தையும் கருத்தையும் பதிவு செய்கிறேன். இது எந்த ஒரு கட்சிக்காக பிளைண்ட் சப்போர்ட் கொடுப்பதற்காக அல்ல. அதே நேரத்தில் தேவையில்லாமல் குறை கூறுவதற்காகவும் அல்ல. நல்ல விஷயங்களை நல்லது என்று சொல்லவும், தவறுகளை நாகரீகமாக பாயிண்டிங் அவுட் செய்யவும் மக்களாகிய நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. நாம் மாற்றத்தை எதிர்பார்த்தால் அதற்கான சரியான உரையாடல்களையும் உருவாக்க வேண்டும். இந்த வீடியோவின் நோக்கம் வெறுப்பு அல்ல, விழிப்புணர்வு. அரசியல் சண்டை அல்ல, நாகரீகமான உரையாடல். உங்களுடைய கருத்துக்களையும் மரியாதையுடன் கமெண்டில் பதிவு செய்யலாம். இந்த தகவல் பல பேருக்கு போய் சேர வேண்டும் என்று நினைத்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.